Welcome to CSP Education Hub, special YouTube channel for exclusive education content. நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் இது வரைக்கும் நம்ம ரீசெண்டாக டிஎன் செட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸில் லாஸ்ட் இயரில் நம்ம வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெயிட்டிங் ரிசல்ட்டே இவ்வளோ ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. நம்மகிட்ட இருந்த 10 பேரில் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கிளாஸ் ஆரம்பித்து 5 பேர் நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் பிடியூ பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுனாங்க பார்த்தீங்களா, காலேஜ் எம்ஏ படிக்கிறவங்க, எஸ்பெஷலி நம்ம இங்கிலீஷ்க்கு தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். டிஎன் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7 பேர் செட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இது வரைக்கும் நம்ம 5 பேர் நெட்டை கிளியர் பண்ண வச்சுருக்கோம். அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன். இப்போ ரீசெண்டாக பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சு ஸ்கூல்ஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த இவங்களே வந்து டேரெக்டாகவே இப்போ கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது மாதிரி நீங்களும் உங்களோட வின்னர்ஸ் ஆகணும்னா நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாமினேஷனுக்கும் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். அதுனா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் அட்மிஷன் ஓப்பன். இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை டேரெக்டாக பாருங்கள். தேங்க்யூ. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட் ரெஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ். ஏற்கனவே வந்து ஃபைனல் ஆன்சர் கீ வந்து ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 47,047 பேர் அப்ளை பண்ணியுமே எக்ஸாமுக்கு வந்து 5,000 பேருக்கு மேலே வரல. 42,064 பேர் தான் அப்பியர்ட் ஃபார் த எக்ஸாம். இது வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டாகவே வந்து எக்ஸாம் நடந்துச்சு. அந்த மார்னிங்கில் நடக்கிறது வந்து அப்ஜெக்டிவ் எக்ஸாம், அது வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வாக ஒரு டைப் இருந்துச்சு. அப்புறம் வந்து காலையிலேயே மேஜர் எக்ஸாமுக்கு ஒருத்தன் 100 கொஷின், அங்கே ஒரு 30 கொஷின் தமிழுக்கு, தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு. ஸோ அதை பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்து எவாலுவேஷனுக்கு உங்களுக்கு எடுத்துக்குவாங்க. மதியம் உள்ளது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், மதியம் நடந்தது முழுக்க 1 hour எக்ஸாமு, 50 மார்க் கொஷின்ஸ். ஸோ இது வந்து ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, அதுக்கெலாம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கான தேதி வந்து ஜனவரி 5ஆம் 13ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ 5 சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 48 சப்ஜெக்டில் ஹிஸ்ட்ரி, எஜுகேஷன், ஹியூமன் ரைட்ஸு, இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம் அண்ட் மரைன் பயாலஜி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் பயாலஜி, இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் வந்து இவாலுவேஷன் ப்ராசஸில் மார்க்கு லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேஸ் மேனர், இது வந்து பப்ளிஷ்ட் இன் ஃபேஸ் மேனர் ஆஸ் இவாலுவேஷன் கம்ப்ளீட்டட். நாங்கள் ஃபேஸ் வாரியாக அதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபேஸ் மாதிரியாக பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபேஸ் இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஃபேஸ் நம்பர் 2, 3, 4, 5, 6ன்னு ஒவ்வொன்றா ஃபேஸ் சொல்லிக்கலாம். பேப்பர் வேல்யூஷன் 2ங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து இவாலுவேஷன் கம்ப்ளீட் முடிஞ்ச பிறகு, அதாவது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், அதை பேப்பரை திருத்தி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் வேல்யூஷன், 2வது வேல்யூஷனுக்கு போகும். 2 வேல்யூஷன்லேயும் பெருசாக ஒரு மார்க் சேஞ்ச் இல்லை அப்படின்னா 3வது வேல்யூஷனுக்கு போகும். ஸோ ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷன் வேகன்சி பார்த்திங்கன்னா 5ங்கிறதுன்னு இருக்கிறதுனால அதை 1:3 கூப்பிட்றாங்க. 5க்கு மேற்பட்ட வேகன்சி இருந்துச்சுன்னா 1:2ன்னு கூப்பிடுவாங்களாம். ஸோ 5 சப்ஜெக்ட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா 1:3ங்கிற ப்ராசஸில் வெரிஃபிகேஷன் என்றைக்குங்கிறத முன்னாடியே இவங்க சொல்லி வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த தேதியில் இவங்களுக்கு வெரிஃபிகேஷனும் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு அடுத்த நியூஸ் ப்ரெஸ் ரிலீஸ் விடும்போதும் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் இப்படி தான் கொடுப்பாங்க. ஃபைனல் ஆன்சர் கீ, மாஸ்டர் கொஷின் பேப்பரும், எக்ஸாம் ரிசல்ட்டு, அப்புறம் கேண்டிடேட் வந்து யாரெல்லாம் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்படி சொல்லுவாங்க. இப்போ எல்லாருக்கும் என்ன டவுட்னா, கட் ஆஃப் மார்க் எப்படி பிளான் பண்ணுவாங்க, எந்த மாதிரி கிட்டத்தட்ட அதோட சிமிலாரிட்டியை நீங்கள் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் இயர் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கான வீடியோ நம்ம அப்பயே போட்டிருந்தோம். இதை தாண்டி வந்து பெருசாக வந்து மார்க் வந்து வெளியில் போகாது, இந்த ஆவரேஜில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் சொல்லியிருந்தோம். ரிசல்ட் வரும்போதும் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக அந்த டைப்பில் இருந்துச்சு. அப்போ நாங்கள் சொன்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 மார்க் வித்தியாசம் தான் வந்துச்சு. அதாவது லோ லெவலுக்கும் சரி, ஹை லெவலுக்கும் சரி. இப்போ முன்ன மாதிரி வந்து பிஜிடிஆர்பிக்குமான காம்படிஷன் வந்து நெட் செட்டுக்கு ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு இருக்காது. காரணம் என்னென்னா, அதில் பிஎட் முடிச்சுட்டு எல்லாரும் அப்ளை பண்ணுறவங்கிறது தனி. அப்புறம் நெட்டு முடித்தவங்க, இல்லை பிஹெச்டி முடித்தவங்க, அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் சர்வீஸ் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் இதே ஃபீல்டில் இன்னும் ஃபஸ்ட் ட்ரெயினிங்காக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து மார்க்ஸு, மற்ற அவார்டட் வெயிட்டேஜ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பிஜிடிஆர்பி அளவுக்கு இதில் காம்படிஷன் கிடையாது கம்பேர் பண்ணால். பட் மார்க் ஆவரேஜாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது பிஜிடிஆர்பிக்கு உள்ளது. சப்ஜெக்ட்ஸ் இப்போ மற்ற சப்ஜெக்ட்ஸ் இதில் ஆட் பண்ணி வச்சுங்களேன்.
ரிலீஸ் ஆஃப் ரிசல்ட் பார்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, எக்கானமிக்ஸ், காமர்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஆக்சுவலாக சப்ஜெக்ட்ஸ் வந்து இதில் கம்மி, 14 சப்ஜெக்ட் தான், அதில் 48 சப்ஜெக்ட். ஏன்னா இது யூஜி பிஜி லெவலில் படிக்கணும், ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் படிக்கணுங்கிறனால சப்ஜெக்ட் இதில் கூட. அதனால தான் பிஜிடிஆர்பிக்கு எடுத்துக்கொண்ட டயத்தை விட ஆர்ட்ஸ்-டிஆர்பிக்கு எடுத்துக்கிற டைம் என்னென்னா, நம்பர் 1 சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டுக்கு தனித்தனியாக 48 சப்ஜெக்டாக இருக்குது, இதுலையாவது 14 சப்ஜெக்ட் தான் இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வேரியேஷன் மட்டும் இதில் காமிக்க முடியாது. இன்னொரு விஷயம் இதில் வேரியேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காம்படிஷன் இதில் ஜாஸ்தி. பட் இது எம்சிக்யூ, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், 1 வேர்ட் மாதிரி தான், எல்லாமே ஏபிசிடின்னு தான் இருக்கும். ஸோ ஓஎம்ஆரை வந்து வேலிடேட் பண்ணால் போதுமானது. அதில் ஓஎம்ஆரும் ஆர்ட்ஸ்-டிஆர்பியில் ஓஎம்ஆரே வேலிடேட் பண்ணணும். மதியம் நடந்த டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் பண்ணணும். எக்ஸாமுக்கு 3 மணி நேரம் ஒரு 50 மார்க் கொஷின்னா சரிங்களாம், 1 மணி நேரம் 50 மார்க் கொஷின். அந்த நேரத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு, எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கிறத வச்சு தான். ஸோ அது கொஷின்ஸ் எப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இது பார்ட் ஏன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆஃப் ரிசல்ட் பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் நாட் கன்சிடர் ஃபார் இவாலுவேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியும் ஒரு லிஸ்ட்டு வரும் நமக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சப்ஜெக்டை நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சப்ஜெக்டை நம்ம கிளிக் பண்ணும்போது இதில் மொத்தம் வந்து அவங்கள அப்ளை பண்ண அவங்க பேர், டேட் ஆஃப் பர்த், அவங்க என்ன கம்யூனிட்டி, சப்ஜெக்ட் வைஸில் அவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்கோர் 150னா அவங்களோட மொத்த ஸ்கோர் இப்படி குவாலிஃபைடாக இருக்கிறவங்க அப்படின்னு போட்டு, அதாவது கட் ஆஃப்குள்ளே இருக்கணும், கம்மியான ஸ்கோர் இருந்துச்சுன்னா நாட் குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. இதில் நீங்கள் பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ இவாலுவேட்டே பண்ணலை அப்படிங்கிறதும் ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாட் இவாலுவேட்டட். ஸோ சம் எரர்ஸ் இருக்கலாம். இது மாதிரி லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் அப்ளை பண்ணவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த எக்ஸாம் எழுதி அப்பியர் ஆனவங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்கிறோம், இது ஏன் பிஜிடிஆர்பி ஈஸின்னு நான் முதல்ல சொன்னேன்னா, இப்போ நான் பேஜோட கடைசி பக்கத்தில் இருக்கேன், இது 1000 பேஜ் மொத்தம் பாருங்கள். தமிழில் மட்டும் அப்பியர் ஆனவங்க இந்த எக்ஸாமில் 31,513 பேர் எல்லாரோட பேப்பரையும் எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. இது ஓஎம்ஆருங்கிறதுனால தான் இது சாத்தியமாக்கப்படுகிறது, இல்லைன்னா இது வந்து பண்ண முடியாது. இது தமிழுக்கு மட்டும். நான் மொத்தமாகவே எழுதின எக்ஸாம் 46,000 இவ்வளோ பேர், நம்ம 42,000 பேர் தான் வந்து எக்ஸாமே எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் பாருங்கள் தமிழுக்கு மட்டுமே இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ அடுத்த சப்ஜெக்ட் பாருங்களேன். இப்போ இங்கிலீஷை பார்ப்போம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் இது வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் உங்களை சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, சப்ஜெக்டாக இருக்கட்டும், மார்க் ஸ்கோர்டு எவ்வளவு, எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபைடுன்னு வரணும், இல்லை அந்த நாட் குவாலிஃபைடு வந்து தே ஆர் நாட் இவாலுவேட்டட். அப்போ இது மாதிரி வந்து பீப்பிள்ஸை வந்து அவங்க வந்து சப்ஜெக்ட்ஸாக பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட நேமு, ரோல் நம்பர், பார்ட் பி ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்டஸும் ஃபீல்ட் அவுட் பண்ணுவாங்க. இப்போ இதில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சார்ட் அவுட் பண்ணுறதுல தமிழுக்காவது பேஜ் வந்து 1005 பேஜுங்கிற மாதிரி போட்டாங்க. இங்கிலீஷ்க்கு பாருங்கள் 1390 பேஜ். ஸோ இதில் வந்து இவாலுவேஷனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எழுதியிருக்காங்க பாருங்கள். இங்கிலீஷ் மட்டும் எழுதியிருக்கிறவங்க 41,697 பேர். கிட்டத்தட்ட தமிழ் இங்கிலீஷை மட்டும் பிஜிடிஆர்பி எழுதினவங்களே நெருக்கி வந்து 85,000 பேர் வந்துட்டாங்க. அதுதான் இங்கே இது மொத்தமாகவே. இப்போ ஆர்ட்ஸ் டிஆர்பி கம்பேரிசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எம்சிக்யூவாக இருக்கிறதுனால இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும், எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே கிட்டத்தட்ட இந்த மாதிரியான மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸ் இருக்கட்டும், இந்த ஈக்குவல் வந்து அந்த இதில் இருக்கும். ஏன்னா 14 சப்ஜெக்ட்டு மொத்தமாக இதில் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுலையே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் வந்து பார்ட் பி ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த எவாலுவேஷனில் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ங்கிறத பிரிக்கும்போது கட் ஆஃபுக்கு வந்து எவ்வளோ மார்க்குகள் வேறுபடும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கடந்த முறை மாதிரி ரிசல்ட்டை வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ பிஜிடிஆர்பி வச்சு நான் அதை செக் பண்ணிடுறேன். இப்படி ரிசல்ட் விடும்போது பார்த்திங்கன்னா மொதல் விஷயமா என்ன பண்ணுவாங்கன்னா, நாட் கன்சிடர் ஃபார் இவாலுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. சில கேண்டிடேட் வந்து இவாலுவேஷன் நான் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்களோட ரோல் நம்பர், அவங்களோட நேம் ஆஃப் த கேண்டிடேட், டேட் ஆஃப் பர்த்தை வச்சு ரிமார்க்ஸில் வச்சுருப்பாங்க. ரிமார்க்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். blank OMR ஒன்றுமே வந்து அதில் எழுதவே இல்லை, இதனால் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டாக கொடுத்துருவோன்னு சொல்லி டேம்பர் ஆஃப் OMR பார்கோட் அந்த இடத்துல இருக்கிற இடத்துல வந்து அந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு, இது இன்வேலிடாக இருக்குது. இன்வேலிட் ஷேடிங் நிறையா இருக்குது, பென்சில் ஷேடிங்கில் பண்ணியிருக்காங்க. blank OMRனு முதல்ல யாரெல்லாம் பேரை எடுத்தாங்களோ அவங்க பேரை முதல்ல இதில் சொல்லிவிடுவாங்க. ஸோ ஆஸ் யூஷுவலாக வந்து டிஆர்பி எப்பயுமே வந்து உங்களுக்கு நமக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 90,
ஆக்சுவலாக இது வந்து ஆவரேஜ் மார்க், ஒரு யார்ட்ஸ்டிக் மார்க் தான், எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணுங்கிறது தான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எல்லா கேட்டகரிக்கும் பார்த்திங்கன்னா 50% மார்க் இருக்கணும். இது பிஜிடிஆர்பிக்குள்ளது மாதிரி நான் கன்சிடர் பண்ணாலும் 40% தான் இந்த நமக்கு வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு வந்து இது கனெக்ட் ஆகும். அது மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ கேட்டகரிக்கு வந்து 45%, எஸ்டிக்கு 40%. இது வந்து பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமாக இருந்தால் 50%, எஸ்சி எஸ்சிஏ 45%, எஸ்டிக்கு 40%ன்னு சொல்லியிருப்பாங்க. டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கே எவ்வளோ, ஜென்ரல் கேட்டகரிக்கு 90, பிடபிள்யூடிக்கு 82, அப்புறம் ஆல் கேட்டகரிஸ் ஓபிசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூடி 82ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனே செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சுட்டு பப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம். அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை நபர்களை வந்து நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றோம், எவ்வளோ பேர் வந்து இன்டர்வியூ கூப்பிட்றோம் அப்படிங்கிறத இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க. அது போர்டு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பேருக்கு வந்து ஆக்சுவலாக நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் அதை சொல்லிவிட்டு அவங்கள ஃபைனலைஸ் பண்ணது எப்போ, சிவி வந்து எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. சிவிக்கு தான் இப்போ வந்து பிஜிடிஆர்பி மாதிரி யூஜிடிஆர் இது ஆர்ட்ஸ் டிஆர்பி பண்ண முடியாது. ஏன்னா குறிப்பிட்ட சில நபர்களை ஒரு சப்ஜெக்ட்ஸாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ நபர்கள் எழுதுவாங்க. இப்போ பிஜிடிஆர்பிங்கிறது அவைலபிலிட்டி, பேசிக் எலிஜிபிலிட்டியே பார்த்திங்கன்னா பிஜி வித் பிஎட் படிச்சிருக்காங்கன்னா தே வில் அலோவ் ஃபர்தர் எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து இட்ஸ் அ காமன் ஃபேக்டர். அப்போ வந்து நம்ம இதை நம்ம தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்ட்ஸ் டிஆர்பி அந்த மாதிரிலாம் நமக்கு இருக்காது. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக இது வந்து இன்னும் நிறைய நபர்களை குவாலிஃபிகேஷன் இந்த விஷயத்துலையும் நிறைய விஷயத்தில் இதெல்லாம் மாறும். இப்போ வந்து செலெக்ஷன் லிஸ்ட் கொடுக்கும்போது ஸோ பர்சனலாக எவ்வளோ மார்க் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வச்சுருக்காங்க நம்ம அதை விட்டுறலாம். இவங்க கேட்டகரைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிடபிள்யூ கேட்டகரேஷன், அப்புறம் பிஎஸ்டிஎம், எஸ்ஜிடி, நான் டீச்சிங், மார்க்கு. ஸோ மார்க்கை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு கிட்டத்தட்ட இதில் நீங்கள் பார்க்குற இந்த 114ங்கிறது தான் ஜென்ரல் கேட்டகரி டர்னில் வர்ற மாதிரி இருக்கும். சிவியோட கனெக்ட் பண்ணி எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத பாருங்கள். 114 அப்படின்னு இருக்குன்னா கிட்டத்தட்ட இதிலேருந்து ஒரு 10 மார்க்கை ஆட் பண்ணிங்க. 124, 130, 130க்கு மேலேருந்து 130 மேல் அளவுக்கு போகிறதுக்கு தமிழுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் நினைக்கிறேன். இல்லை ஒரு நாள் ஒரு 2-3 கேண்டிடேட் மட்டும் ஒரு 130, 140 கூட 130 கூட எடுத்துருக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனல் டர்ன், அதுக்கப்புறம் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டு என்னங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மார்க் பாருங்கள், 114, 112, 108, 104, 103, 102 எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். நீங்கள் வந்து ஆவரேஜாக இதிலேருந்து 120, 120லேருந்து 130லேருந்து 120 வரைக்குமே ஜென்ரல் கேட்டகரிக்கு நீங்கள் பார்த்துடலாம். அப்புறம் வந்து விமன் கேட்டகரைசேஷன், அப்புறம் வந்து வரிசையாக நீங்கள் வந்து பிசி, எம்பிசிக்கு அப்படியே குறையும். ஸோ தமிழுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 130லேருந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஸ்கோர் பண்ணுறது. இப்போ மார்னிங் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 65லேருந்து 70 கொஷின் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா 70னா கிட்டத்தட்ட 100 மார்க்கு, 105 மார்க் வரும். ஏன்னா 1.5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து நீங்கள் எழுதின அப்ஜெக்டிவ் டைப்பு, டிஸ்கிரிப்டிவ் டைப்பு, எஸ்ஏ டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மார்க் வருதுன்னு வச்சுக்கோங்க. 135லேருந்தே நீங்கள் கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம் தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதுவும் இல்லாமல் வேக்கன்சி வேறு அதிகமாக இருக்குது. சப்போஸ் 135, 140லேருந்தே வந்து ஓப்பன் காம்படிஷன்லேருந்து ஜென்ரல் கேட்டகரி டேரில் வந்து அதுக்கப்புறம் இருக்கிற மார்க்கு குறைச்சிக்கலாம். 138லேருந்து இது வச்சுக்கலாம். இது இங்கிலீஷ் லிஸ்ட்டு. இங்கிலீஷ்க்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கு எப்படி சொல்கிறதுனா நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேர் போட்டி போடுறாங்க, நிறைய வேக்கன்சி இருக்குங்கிறத பட்சத்தில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 140லேருந்து நீங்கள் சாலிடாக எதிர்பார்க்கலாம். 140 சொல்கிறது எல்லாமே மார்க் தான். இதுக்கப்புறம் வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு, இந்த கட் ஆஃப் அந்த இதெல்லாம் வர்றது அது தனி. 140 மார்க்கில் இருந்து அப்படியே நம்ம ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து ரிவர்ஸில் சொல்லிக்கலாம். 140லேருந்து வேக்கன்சிக்கு 140லேருந்து 130, 120, 115, 100. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான மார்க் ரேஷியோ குறையிறத வச்சு பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸில் உங்களுக்கு குறையலாம். பட் 140க்கு மேலேருந்து 145லேருந்தே வந்து இங்கிலீஷ்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். மொத்தமாக வந்து எவ்வளோ நபர்கள் வந்து கட் ஆஃப்க்கு செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது. இது மேத்தமெட்டிக்ஸ்க்கும் செலெக்ஷன் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா வேக்கன்சியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அரௌண்டு இதுவும் வந்து 130, ஆவரேஜாக 130லேருந்து அதுலேருந்து தான் ஜென்ரல் கேட்டகரிக்கும் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் ஸ்டார்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் இதுவும் வந்து 100 and+க்கு வந்து மேலே வேக்கன்சி இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ 130 அப்படிங்கிறது ஆவரேஜ் மார்க்கும் ப்ளஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸ்க்குள்ள மார்க்கு அப்படிங்கிறத அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். 130 நான் ஏற்கனவே தமிழுக்கும் வந்து 140 சொல்லியிருந்தேன். இங்கிலீஷ்க்கும் வந்து கிட்டத்தட்ட மொழி பாடத்தை ரெண்டுக்குமே வந்து 140ங்கிறது ரேஞ்சிலேருந்து தான் டவுன் டு எர்த் அப்படியே கீழே வரும். 140லேருந்து அப்படியே 135, 130, 120, 115 இந்த ரேஞ்சுக்கு, அதாவது கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஆனால் 130, 140 எடுத்தவங்க வந்து சேஃப் சைடு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மேத்ஸுக்கும் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி காம்பனெண்ட் தான். ஆனால் வந்து இப்போ பிஜிடிஆர்பியில் உள்ளது பார்த்தீங்கன்னா 102க்கு இத்தனை பேர் இருக்காங்க, 101க்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, 100க்கு இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா இங்கே வந்து காம்படிஷன், ஓப்பன் காம்படிஷன் ஜாஸ்தி. அதனால் 1 மார்க் வேரியேஷன் வரும். பட் ஆர்ட்ஸுக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் வந்து கட் ஆஃப் சொன்னதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூக்கு தனியாக 15 மார்க் இருக்குது. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து 15 மார்க் வந்து உங்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் இருக்குது. 30 மார்க் இதில் ஆட் ஆகும்போது இது வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக பெருசாக மாறும். ஏன்னா செலெக்ஷன் அப்படி முடிகிற வரைக்குமே இதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட்ஸை வந்து வித்து டேபிளோட உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு 130லேருந்து ஒரு ஸ்கோர் எடுத்தாலே வந்து போதுமானது. இது பேப்பர் 2ஐயும் ஆட் பண்ணும். இது எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் செட் ஆகுமானா சில சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து செட் ஆகாது. பிஜிடிஆர்பியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு இன்எலிஜிபிள் லிஸ்ட்டுன்னு ஒரு லிஸ்ட்டும், ஒரு எலிஜிபிள் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று 2 பேரலாக கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர், அதனால தான் நான் முதல்ல வீடியோவில் சொல்லியிருந்தேன் எவ்வளோ பேர் வந்து இதில் ஆட் பண்ணுவாங்க, எவ்வளோ பேர் வந்து அப்பியர் ஆனாங்க. இதுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா இது நெட்டு செட்டு பிஹெச்டி இதெல்லாம் படிக்கிறதுனால இது ஒரு லாங் ப்ராசஸ். எப்போ கால்ஃபர் வரும், எப்போ வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய கேள்விக்குறி தான். அது ரொம்ப தூரம் லாங் ப்ராசஸுங்கிறதுனால நிறைய பேர் இதை சூஸ் பண்ணுறதில்ல. அதனால தான் தமிழுக்கும் சரி இங்கிலீஷ்க்கும் சரி நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து இங்கே ஆர்ட்ஸ் டிஆர்பியை எழுதினவங்க லிஸ்ட்டு கூட அதை விட ஒரு சப்ஜெக்டில் எழுதுகிறவங்க லிஸ்ட்டு அதிகம். அது மாதிரி வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அதோட வேல்யூவேஷன் எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். ஸோ மதியம் நடக்கிற எக்ஸாம் சப்ஜெக்ட் நமக்கு வந்து எழுதுகிற எக்ஸாமை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எஸ்ஏ டைப் எக்ஸாமுக்கும் பேப்பருக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும், அதாவது லிஸ்ட்டு வந்து மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தளவு இதோட பிகினிங் மார்க் வந்து 116 அப்படின்னா இன்னும் இதிலேருந்து ஒரு 15 மார்க், அதாவது 130ங்கிறது வந்து டீசன்ட் ஸ்கோர் அதிலேருந்தே வந்து மைனஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சில எக்ஸப்ஷன்ஸ் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நிறைய நல்லா எழுதியிருக்காங்க, மார்க் நல்லா வாங்கியிருக்காங்கன்னா அவங்க வந்து டாப்பு ஓப்பன் கோட்டாவில் ஜென்ரல் கேட்டகரியிலேயே அவங்க வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு கிட்டத்தட்ட ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்கள எவ்வளோ வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு மார்க் வந்து 123, அடுத்தது 120, 118 அப்படின்னு இருக்குன்னா இந்த வேரியேஷன் வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் டிஆர்பியில் நிறையா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்குக்கும் செகண்ட் மார்க்குக்கும் தேர்ட் மார்க்குக்கும் உள்ள வேரியேஷன். ஸோ இந்த வேரியேஷனை வந்து நீங்கள் ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு நீங்கள் மாற்றும் போதே உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பியில் அதிகமான பர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கானதும் அது லோயஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் 123 அப்படின்னா 5வது கேண்டிடேட்லேயே பாருங்கள் 10 மார்க் வித்தியாசம் வருது. இது மாதிரியான வித்தியாசங்கள் வந்து அதிகமாக ஆர்ட்ஸ் டிஆர்பியில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட கட் ஆஃப் மார்க் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ நான் வந்து ஃபிசிக்ஸில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறையா இதுக்கு ஆன்சர் இதற்கா கீ அப்படின்னு சொல்லிட்டு படித்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா 140 130, அதாவது 130 to 140ங்கிறது டீசன்ட் ஸ்கோரு. இந்த ஸ்கோர்லேருந்து ப்ளஸ் மதியம் எழுதின எக்ஸாமையும் சேர்த்தே சொல்கிறேன். இந்த ஸ்கோர் இருக்கிறவங்க வந்து மோரோவர் அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லேயும் வந்து ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஸோ அதன்படி இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிவி லிஸ்ட்டை கூப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களை சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு 15 மார்க் ஆட் பண்ணுறது, இன்டர்வியூக்கு ஆட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் தனி. நான் சொல்கிறது எக்ஸாம் அலோன் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் மட்டும். இதே மாதிரி கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரியான வேரியேஷனில் கிளிக் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அதுவே உங்களுக்கு அதை எவ்வளோ பொட்டென்ஷியலுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இது மாதிரியான ஒரு கட் ஆஃப் தான் வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு எதிர்பார்க்கலாம். அதாவது 130, 140
இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து டெஃபினட்டாக வந்து சிவியும் இதெல்லாம் கூப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வீடியோக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் 1:2 கூப்பிட்றாங்கன்னா அந்த 3 டிஜிட்டில், அதாவது 120 போஸ்ட்டு, 150 போஸ்ட்டு, 180 போஸ்ட்டு, 200 போஸ்டிங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 400 போஸ்டிங்கு, 600 போஸ்டிங்கு, 500 போஸ்டிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதில் இருக்கிற வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் ஆஃபை எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருந்தது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமான ஆவரேஜ் அப்படிங்கிறது ஒரு 140 130 அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். 130 அண்ட் 150 கூட சில இடத்துல வரும். 150 140 அப்படிங்கிறது வந்து ஆவரேஜ், அது டீசன்ட் ஸ்கோர். இந்த ஸ்கோர்லேருந்து எடுத்தவங்க வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் சிவிலையும் போகலாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய் அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூலையும் அதில் ஒரு 15 மார்க்கு உங்களுக்கு ஆட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ்லாம் அந்த வீடியோக்குள்ள நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப். ஏற்கனவே நம்ம வந்து நிறைய ஆர்ட்ஸ் டிஆர்பி நெட் செட் கிளாஸ் எடுத்திருக்கோம். எவ்வளோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்கிறத வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே முன்னாடி பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இந்த கரண்ட்லி இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணுறவங்க கீழே கூகுள் ஃபார்மில் கிளிக் பண்ணிக்கலாம். அது மாதிரி அதில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கும். அது மூலமாக நீங்கள் டேரெக்டாக கிளாஸும் வரலாம். இப்போ வந்து கிளாஸில் வந்து இப்போ இன்னும் ஒரு 3 சீட்டு வந்து நமக்கு வேகன்சி இருக்குது. நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வாட்ஸ்அப் நம்ம ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் இருக்குது. ஆப்பில் நீங்கள் வந்து ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா புது விஷயங்கள் அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால் ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. அது ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது இதில் சொல்லலாம், நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை பேருக்கு வந்து பாஸ் பண்ண வச்சோம் அப்படிங்கிற லிஸ்ட்டு பார்த்த மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சிஎஸ்பி எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது. இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணணுங்கிறதையும் இப்போ நான் சொல்கிறேன். இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நிறையாவே நோட்ஸ் உள்ளதாக வந்துருக்கணும். நிறையா இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிடும். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாமல் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.